ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விடுதங்க பார்க்க போகிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டெய்லி லைஃப்க்கு தேவையான கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டும்தாங்க பார்க்குறவங்களுக்குமே புரியும். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் சேனலை பார்க்குறதுந்தான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தாங்க நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ஒன்றுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாங்க. ஃபஸ்ட்டு டிப்ஸ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சீப்பு தாங்க எடுத்திருக்கேன். நம்ம வீட்டில் சீப்பெல்லாம் ரொம்ப அழுக்காக இருக்குங்க. நம்ம தலைவாரி ரொம்ப அழுக்காக இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, இதை நம்ம எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு தெரியாமலே இருக்குங்க. அதுக்கு இந்த டிப்பை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். எவ்வளோ அழுக்கான சீப்பாக இருந்தாலுமே இந்த டிப்பை யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்கள் சீப்பு நல்லா புதுசு போலவே ஆயிருங்க. இப்போ பாருங்கள், 3 சீப் எடுத்திருக்கேன். 3 சீப்புமே நீங்கள் கீழே வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம சீப்பு மேலே ஃபுல்லாகவே தண்ணி ஊற்றிக்கலாங்க. தண்ணி ஊற்றிட்டு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு வேஸ்டான ப்ரஷ் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம என்ன எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஷாம்பு எடுத்துக்கோங்க. உங்கள் வீட்டில் எந்த ஷாம்பு தான் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஒரே ஒரு கொஞ்சம் போல் மட்டும் எல்லா சீப் மேலே நீங்கள் சேர்த்துக்கோங்க. பாருங்கள், இது போல் நீங்கள் மேலே ஷாம்பை சேர்த்துட்டு பின்னாடி இப்போ நம்ம வேஸ்டான ப்ரஷ் எடுத்தோம் இல்லையா, அந்த ப்ரஷ் வச்சுட்டு கீழே மேலே எல்லா சைட்லையுமே நீங்கள் நல்லா தேய்ச்சி விட்டுருங்க. நான் வீடியோவில் காமிக்கிற பாருங்கள், இதே போல் நீங்கள் தேய்ச்சி விட்டுருங்க. அப்போ தாங்க அதுக்குள்ள அழுக்கு எல்லாமே வெளியே வந்துடுங்க. பார்க்கும்போது உங்களுக்கே நல்லா வித்தியாசம் தெரியுங்க. இப்போ நம்ம 2 சைடும் நல்லா தேய்ச்சிக்கோங்க. அப்போ தாங்க உள்ளுக்குள்ள அழுக்கு எல்லாம் வெளியில் வந்துடுங்க. இப்போ பாருங்க, நம்ம ஒரு சீப்பு ஃபுல்லாகவே நல்லா தேய்ச்சிட்ருக்கு இல்லையா, அந்த அழுக்கு எல்லாமே ரொம்ப ஈஸியாக வந்துடுங்க. இதே போல் பேலன்ஸ் இருக்கு இல்லையா சீப்பு, இது ஃபுல்லாகவே நம்மளும் இதே போல் தேய்ச்சிக்கலாங்க. உங்ககிட்ட எத்தனை சீப்பு இருந்தாலுமே இதே மெத்தடில் நீங்கள் க்ளீன் பண்ணி வச்சுக்கலாங்க. ரொம்ப ஈஸியாக அழுக்கு வந்துடுங்க. பார்க்கும்போது உங்களுக்கே நல்லா தெரியுங்க எந்த அளவுக்கு அழுக்கெல்லாம் வெளியில் வந்திருக்குன்னுட்டு. இப்போ நம்ம எல்லா சீப்புமே முன்னாடி பின்னாடி 2 சைடுமே நீங்கள் ஷாம்பு ஊற்றி நல்லா தேய்ச்சி விட்ட பின்னாடி இப்போ இதை நம்ம வாஷ் பண்ணிட்டு வந்துடலாங்க. வாஷ் பண்ணதுக்கப்புறம் நீங்களே பாருங்கள் எந்த அளவுக்கு பளிச்சுன்னு இருக்குன்னுட்டு. நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்ததுக்கும் இப்போ பார்க்குறதுக்கும் உங்களுக்கே நல்லா வித்தியாசம் தெரியுங்க. கண்டிப்பாக அந்த டிப்பை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க. அடுத்த டிப்ஸ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, புதினா தலை தாங்க. நம்மளாம் எப்போவுமே மார்க்கெட் போயிட்டு வாங்கிட்டு வந்து புதினா தலையை கவரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வைப்போம் இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சாலுமே கொடுங்க. ஒரு 2-3 நாளே பார்த்தீங்கன்னா புதினா தலை நல்லா வாடி போய் நல்லா சுருங்கி போயிருங்க. அந்த மாதிரி எதுவுமே ஆகாமல் இருக்க இந்த டிப்பை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் மார்க்கெட்டில் வாங்கிட்டு இருந்த புதினாவை அந்த கட்டை ஓப்பன் பண்ணி விட்டுருங்க. நல்லா காத்தாட ஒரு 1/2 மணி நேரம் போல் ஆற விட்டுருங்க. இப்போ இந்த புதினா தலை நீங்கள் ஒரு ஓரம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் கண்ணாடி டம்ளர் இல்லை நார்மல் டம்ளர் அப்படி இல்லை கண்ணாடி பாட்டில் எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாங்க. நான் பார்த்தீங்கன்னா கண்ணாடி டம்ளர் தாங்க எடுத்திருக்கேன். இந்த கண்ணாடி டம்ளருக்குள்ளே பார்த்தீங்கன்னா பாதி அளவுக்கு மட்டும் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாங்க. பார்க்கும்போது உங்களுக்கு தெரியுதுங்களா, பாதி மட்டும் ஊற்றிருக்கேன். பாதி தண்ணி நீங்கள் ஊற்றுனதுமே பார்த்தீங்கன்னா நம்ம புதினா தலை எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த புதினா தலையை இதுக்குள் நம்ம கொஞ்சமாக வச்சுக்கலாங்க. அந்த வேர் பகுதி இருக்கு இல்லையா, அந்த வேர் பகுதி உள்ளுக்குள் நீங்கள் வச்சுக்கோங்க. அந்த தண்ணிக்குள் நல்லா படுற மாதிரியும் நான் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக எடுத்து வைக்கிறேன். நீங்கள் பாருங்கள். பாருங்க, இப்போ நான் ஒரு கட்டு ஃபுல்லாகவே இந்த டம்ளருக்குள்ளே நான் வச்சுட்டுங்க. அந்த தண்ணி வேர் எல்லாமே நல்லா படுற மாதிரியே இருக்குங்க. இது அப்படியே இருக்கட்டுங்க. இப்போ நம்ம இந்த கண்ணாடி டம்ளர் எடுத்துக்கலாங்க. அந்த தண்ணி வேர் எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதை எடுத்து ஒரு ஓரம் வச்சுக்கோங்க. அடுத்தா நீங்கள் என்ன எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் கவர் எடுத்துக்கோங்க. ஒரு பிளாஸ்டிக் கவரும் ஒரே ஒரு லப்பர் தான் எடுத்துக்கோங்க. உங்ககிட்ட லப்பர் இல்லைன்னா துணி கூட நீங்கள் கிழிச்சு எடுத்துக்கலாங்க கட்டுறதுக்காக. இப்போ பார்த்துருப்பீங்க இந்த கவர் தாங்க நான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி கவர் எடுத்ததாங்க நல்லா ஃப்ரீயாக இருக்கும். இப்போ நம்ம கொத்தமல்லி வச்சுள்ளி அந்த டம்ளரை நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த கொத்தமல்லி தலை நீங்களே பாருங்கள், ஒரு சில இடங்கள் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது.
ஒரு சில இடங்களில் நல்லா வாடி போயிருக்குங்க. அதுக்கு மேலால் இந்த கவரை நல்லா லூஸாக விட்டுக்கோங்க. நல்லா லூஸாக விட்டுட்டு அதுக்கு மேலே பாருங்கள் இந்த அளவுக்கு அந்த கவரை உள்ளுக்குள்ளே விட்டுட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் எண்டில் நீங்கள் லப்பரை போட்டுக்கலாங்க. உங்ககிட்ட ஒரு வேளை லப்பர் இல்லைன்னா துணி வச்சு கூட நீங்கள் கட்டிக்கலாங்க. நான் பார்த்தீங்கன்னா லப்பர் தாங்க போட்டிருக்கேன். அடியில் பாருங்கள் லப்பர் நான் போட்டுக்க போகிறேன். பாருங்க நான் லப்பருமே போட்டுட்டேன். அந்த புதினா தலையெல்லாம் படாத மாதிரிக்கு நல்லா எடுத்து விட்டுருங்க. அந்த லப்பர் அந்த கவர் எல்லாமே இந்த மாதிரி நீங்களுமே போட்டு வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஸ்டோர் பண்ணாலுமே 1 வீக் வரைக்கும் நல்லாவே இருக்குங்க. அதே போல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், அழுகுமே செய்யாதுங்க. கண்டிப்பாக அந்த டிப்பை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அடுத்த டிப்ஸு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வாட்டர் பாட்டில் தாங்க எடுத்திருக்கேன். நம்ம வீட்டில் குழந்தைங்கள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க வாட்டர் பாட்டில் ஸ்கூல் கொண்டு போவாங்க இல்லைங்களா, ஒருவேளை வாட்டர் பாட்டில் இல்லை காப்பர் பாட்டில் எது வேணாலும் கொண்டு போகலாங்க. காலையில் தண்ணி கொடுக்கும்போது நல்லா இருக்குங்க. அப்புறம் ஈவினிங் வரும்போது வாட்டர் பாட்டில் நீங்கள் மோந்து பாருங்கள், ஒரு மாதிரி கெட்ட வாடை அடிக்குங்க. அந்த மாதிரி வாடை அடிக்காமல் இருக்க இந்த டிப்பை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நான் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் பாட்டில் தாங்க எடுத்திருக்கேன். இதை நீங்கள் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்கள் நான் ஓப்பன் பண்ணி வச்சுட்டேன். ஓப்பன் பண்ணி நீங்களுமே முகந்து பாருங்கள், உங்களுக்குமே அந்த வாசனை தெரியுங்க. இதை நீங்கள் அப்படியே வச்சுட்டு உங்கள் வீட்டில் நீங்கள் தோசை மாவு போடுவீங்களே ஆப்பசோடா, அதை நீங்கள் எடுத்துக்கோங்க. ஒரே ஒரு 1/2 டீஸ்பூன் போல் மட்டும் நீங்கள் போட்டால் போதுங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் அப்படி இல்லை ஒரு 1/4 டீஸ்பூன் போல் மட்டும் நீங்கள் போட்டுக்கோங்க. அதிகமாக நீங்கள் சேர்க்கணுட்டு அவசியமே கிடையாதுங்க. நான் பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் போல் போட்டிருக்குங்க. இப்போ நம்ம போட்டுட்ட பின்னாடி அதுக்கப்புறம் நீங்கள் இன்னொரு பொருள் சேர்க்கணுங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய ஒன்று தாங்க, உப்பு தாங்க. நீங்கள் சால்ட் உப்பு எடுத்துக்கோங்க. சால்ட் உப்பும் பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் போல் எடுத்துருக்குங்க. இது ரெண்டையும் நீங்கள் சேர்த்துட்ட பின்னாடி ஒரு டம்ளரில் நீங்கள் தண்ணி சுடு தண்ணியாக எடுத்துக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளர் போல் சுடு தண்ணி எடுத்து இதுக்குள்ளே ஊற்றிக்க போகிறேங்க, கேன் வாட்டருக்குள்ளே. ரொம்ப சுடாவும் நீங்கள் தண்ணி ஊற்றிக்காதுங்க, ஏன்னா இது பிளாஸ்டிக் வாட்டர் கேன் இல்லையா, அதனால நார்மல் சூடில் இருந்தால் போதுங்க. இப்போ நம்ம இதுக்குள்ளே அந்த தண்ணி ஊற்றிக்கலாங்க. ஊற்றிட்ட பின்னாடி நீங்கள் மூடி க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணி விட்ட பின்னாடி நல்லா குலுக்கி விட்டுக்கோங்க. கரெக்டாக நீங்கள் 1 செகண்ட் போல் நல்லா குலுக்கி விட்டுருக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் குலுக்கி விட்டாலே போதுங்க. அந்த மாதிரி கெட்ட வாடை, பேட் ஸ்மெல்லு, புழு பூச்சி அந்த மாதிரி பேக்டீரியாஸ் நிறையா இருக்குங்க. அந்த தண்ணி வாட்டர் பாட்டில் எப்போயுமே நம்ம தண்ணி குடிச்சிட்டு காலியாக வைக்கும்போது என்னாகும்னு பார்த்தீங்கன்னா கெட்ட வாடை, அந்த பேக்டீரியாஸ் எல்லாமே சீக்கிரமாக வந்துடுங்க. அதனால இந்த மாதிரி நீங்கள் டிப்பை யூஸ் பண்ணி பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போ தாங்க கேனும் அந்த அளவுக்கு கெட்ட வாடை அரிக்காமல் ரொம்பவே நல்லா இருக்குங்க. இப்போ நம்ம 1 செகண்ட் போல் நல்லா குலுக்கி விட்ட பின்னாடி இந்த மூடியை நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த தண்ணி நீங்கள் சிங்க்குள்ளே ஊற்றிக்கோங்க. இப்போ பாருங்கள் கேன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், எந்த ஒரு கெட்ட வாடையுமே அடிக்காதுங்க. இப்போ நம்ம கேன் ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிட்டு வந்துட்டு நீங்களே பாருங்கள். மறக்காமல் இந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோக்கு லைக் கொடுங்க. அடுத்த டிப்ஸு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜு தாங்க. 1 ஸ்பூன் மட்டும் ஊற்றி பாருங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ளே, நீங்களுமே ஷாக் ஆகிடுவீங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே நீங்களே பாருங்கள் ஐஸ் கட்டி எப்போவுமே சேராதுங்க. எதனாலன்னு சொல்லிடுங்க, நான் ஒரு டிப்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேங்க. இதில் இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது என்னாகும்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் கரண்ட் பில் நிறைய மிச்சமாகுங்க. இதனால் உங்கள் பணமும் சேவ் ஆகும், ஐஸ் கட்டியுமே சேராதுங்க. நம்ம வீட்டில் ஒரு வேளை ஐஸ் கட்டி அதிகமாக சேர்ந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், சைடில் பட்டன் இருக்கு இல்லையா, அந்த பட்டன் நம்ம அழுத்தி விடும்போது நிறைய ஐஸ் கட்டி ஃபார்மாக இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக உருக ஆரம்பிக்குங்க. அது மட்டுங்க அந்த பட்டனை அழுத்தும் போது நிறைய கரண்ட் இழுக்குங்க. இந்த மாதிரி பண்ணும்போது நிறைய காசு நமக்கு கரண்ட் பில்லாக வருங்க. அதனால ஐஸ் கட்டி சேராமல் இருக்க இந்த டிப்பை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்க, ரொம்ப ரொம்ப சூப்பர் ரிசல்ட் இருக்குங்க. இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜை நான் ஆஃப் பண்ணிட்டேன். லைட்டாக ஐஸ் கட்டி இருக்கு இல்லையா, அது ஃபுல்லாக உருகட்டுங்க. அதுக்குள்ளே நம்ம இதை ரெடி பண்ணிடலாங்க. நான் பார்த்தீங்கன்னா ஒரு கப்பு எடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு லெமன் எடுத்துருக்குங்க. லெமன் பாருங்கள் ரெண்டுமே பாதியை கட் பண்ணிவிட்டு ஒரு சின்ன சைஸ் லெமன் எடுத்துக்கிட்டேன். அந்த லெமனை பார்த்தீங்கன்னா கப்புக்குள் நல்லா பிழிஞ்சு விட்டுருங்க.
லெமன் தோலை நீங்கள் கீழே தூக்கி போட்டுறாதீங்க, அதுவுமே நீங்கள் சைடில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்து நீங்கள் சால்ட் எடுத்துக்கோங்க. கம்பல்சரி இங்கே ஒரு 1/2 டீஸ்பூன் 1/4 டீஸ்பூன் போல் சால்ட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம சால்ட்டு சேர்த்துட்ட பின்னாடி ஒரு கத்தியில் ஸ்பூன் எடுத்துக்கோங்க, நல்லா கலக்கி விட்டுருங்க. அந்த சால்ட்டு உப்பு நல்லா கலங்கட்டுங்க. இதை நீங்கள் அப்படியே ஊற விட்டுருங்க 1 நிமிஷம் போல். இப்போ பாருங்கள் 1 நிமிஷம் போல் ஊறிடுச்சுங்க. இதை நம்ம ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கலக்கி விட்டுருங்க. கலக்கி விட்ட பின்னாடி ஒரு ஸ்பூனில் ஊற்றி பாருங்கள் எந்த அளவுக்கு வருதுன்னு சொல்லிட்டு. நீங்களே பார்த்துருப்பீங்க, ஒரே ஒரு டீஸ்பூன் இருந்தால் போதுங்க. உங்கள் ஃப்ரிட்ஜு எப்போவுமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், ஐஸ் கட்டி சேராது, கரண்ட்டு பில்லுமே ஆகாதுங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இப்போ பாருங்கள் நான் ஃப்ரிட்ஜுக்கிட்ட வந்துட்டேன், சுவிட்ச் ஆஃபில் தாங்க இருக்குது. இப்போ நான் மறுபடியுமே சொல்கிற பாருங்கள், அந்த பட்டனை நீங்கள் அழுத்துனீங்கன்னா நிறைய கரண்ட் பில் இருக்குங்க. அதனால சொல்கிறேன், அந்த பட்டனை நீங்கள் அழுத்தவே தேவையில்லைங்க. இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ஐஸ் கட்டி உங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ளே சேரவே சேராதுங்க. அப்படி நீங்கள் சேர்ந்தாலுமே ஒரே ஒரு லைட்டாக மட்டும்தாங்க சேரும், அதிகமாக சேராது. இப்போ பாருங்கள் நான் ஃப்ரிட்ஜுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு துணி வச்சு நல்லா தொடச்சி எடுத்துட்டுங்க. அந்த ஐஸ் கட்டி கொஞ்சம் இருந்துச்சு இல்லையா, அது ஃபுல்லாகவே நான் தொடச்சி எடுத்துட்ட பின்னாடி நம்ம ரெடி பண்ணி வச்ச லிக்விடை நல்லா அந்த லெமன் தூளை வச்சுட்டு நல்லா எல்லா இடத்துலையுமே நீங்கள் நல்லா தேய்ச்சி அப்ளை விட்டுருங்க. இந்த மாதிரி நீங்கள் தேய்க்கும் போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஐஸ் கட்டி சேரவே சேராதுங்க. கம்பல்சரி நான் சொல்கிறேங்க, ரொம்ப சூப்பர் ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்குங்க. நான் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் ட்ரை பண்ணியிருக்கேங்க, ரொம்ப சூப்பர் ரிசல்ட் எனக்கு கிடைச்சிருக்குங்க. எங்கள் வீட்லையுமே கரண்ட் பில் அந்தளவுக்குமே வராது. அது மட்டும் இல்லைங்க, உண்மையை சொல்ல போனால் எங்கள் வீட்டில் தாரையம் ஐஸ் பாக்ஸில் நிறைய ஐஸ் கட்டியிருக்குங்க. அந்த மாதிரி எதுவுமே கிட்டத்தட்ட ஒரு மாதமாக வரலைங்க. ஏன்னா இந்த டிப்பை தான் நான் ஃபாலோ பண்ணுறேன். ஐஸ் கட்டி ஃப்ரிட்ஜுக்குள்ளே சேரதே நீங்கள் பார்க்க முடியாது, அந்தளவுக்கு சூப்பர் டிப்ஸாக இருக்குங்க. இப்போ பாருங்கள் நான் அந்த லெமன் லிக்விடை வச்சுட்டு எல்லா பக்கம் அந்த லெமன் தூள் வச்சு நல்லா தேய்ச்சி முடிச்ச பின்னாடி அப்படியே நீங்கள் 1 நிமிஷம் போல் விட்டுருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் மறுபடியுமே நம்ம ஒரு காட்டன் துணி எடுத்துக்கோங்க. காட்டன் துணி எடுத்துட்டு இதை நம்ம நீட்டாக தொடச்சி எடுத்துக்கலாங்க. தொடச்சதுக்கப்புறம் எந்த அளவுக்கு பளிச்சுன்னு இருக்கு நீங்களே பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் மாதம் ஒரு 2 டைம் மட்டும் நீங்கள் பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ளே சத்தியமாக சொல்கிறேங்க, ஐஸ் கட்டி சேரவே சேராது. அப்படியே சேர்ந்தாலுமே லைட்டாக மட்டும்தாங்க சேரும், அதிகமாக சேரவே சேராது. கண்டிப்பாக அந்த டிப்பை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் கரண்ட்டு பில் மிச்சமாகுங்க, அதே போல் உங்கள் பணமும் மிச்சமாகும். இந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டிப்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கும் மெம்பருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். நாளைக்கு பார்க்கலாம்.